வணக்கம் டித்மிலா. விவோ வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதிதாக ஆரிஜின் ஓவர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விவோ ஃபோனோட லுக்கே அப்படியே மாற்றும்படியான ஒரு புதிய ஒரு யூஐ. இப்போ வந்து ஃபோன்களில் அவங்களோட ஃபோன்களில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்டச் ஓவர்ஸ். இப்போ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரிஜின் ஓவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்களோட ஓன் யூஐ கொண்டு வராங்க. இப்போ ஒன் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் ஓவர்ஸ் இருக்குது, ஷாமியில் வந்து மீ யூஐ இருக்குது, சாம்சங் ஃபோன்களில் ஒன் யூஐ இருக்குது, அதே மாதிரி ஓப்போ ஃபோன்களில் கலர் ஓவர்ஸ் இருக்குது. இப்போ விவோ ஃபோன்களில் அவங்க யூஸ் பண்ணுறது ஃபன்டச் ஓவர்ஸ். ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த புதிய ஆரிஜின் ஓவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபன்டச் ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல முன்னேற்றங்கள் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிகளோட இந்த யூஐ கம்பேர் பண்ணும்போது ஃபன்டச் ஓவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதை மாற்றும்படியாக பல புதிய ஃபீச்சர்ஸ் ஓடி இந்த ஆரிஜின் ஓவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன புதிதாக இந்த ஆரிஜின் ஓவர்ஸில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் 2021 நீங்கள் விவோ ஃபோன்கள் வாங்குறீங்கன்னா அதில் என்ன மாதிரி யூஐ இருக்கும், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பல ஃபோன்களுக்கும் இந்த அப்டேட் கொண்டு வர போகிறாங்க 2021. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த யூஐ வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கலாம். பல ஃபோன்களும் வந்து கம்பெனிகளும் இந்த மாதிரி அம்சங்கள் அவங்க யூஐலையும் கொண்டு வரலாம் 2021. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வழக்கம் போல சொல்ல தான் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஆரிஜின் ஓவர்ஸ் இதில் என்னென்ன புதிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹைலைட் வந்து ஒரு விஷுவலாக பல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட விட்ஜெட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். கஸ்டமைசபிள் விட்ஜெட்ஸ், டைனமிக் விட்ஜெட்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வராங்க. இது வந்து ஏற்கனவே வந்து இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஐஃபோனில் வந்து iOS 14 இந்த விட்ஜெட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து அந்த காலத்தில் விண்டோஸ் ஃபோன்களில் வந்து லைவ் டைல்ஸ்னு இருந்தது. ஸோ அதான் வந்து இப்போ வந்து iOSலையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த விட்ஜெட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஆரிஜின் ஓவர்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. ஸோ லைவ் டைல்ஸில் விண்டோஸ் ஃபோனில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு டைலுக்கும் வந்து டைனமிக்காக இருந்ததோ அதே மாதிரி ஒரு டைனமிக் விட்ஜெட் வந்து இதில் கிடைக்குது. ஸோ இந்த விட்ஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறிய விட்ஜெட்ஸாக இருக்கலாம், பெரிய விட்ஜெட்ஸாக இருக்குது, ஸ்கொயர் வடிவத்தில், ரெக்டாங்கிள் வடிவத்தில், இந்த மாதிரி பல விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையான விட்ஜெட்ஸை பல சைஸில் நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரிஜின் ஓவர்ஸில் வந்து ஒவ்வொருத்தரோட ஃபோனும் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹோம் ஸ்க்ரீன். ஏன்னா வந்து விட்ஜெட்ஸ் சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து இருந்து ஒவ்வொரு ஃபோனும் ஹோம் ஸ்க்ரீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விட்ஜெட்ஸில் வந்து உங்களுக்கு லைவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், டைனமிக்கான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து வெதர் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெளியில் மழை பெய்யுதுன்னா அந்த விட்ஜெட்ஸில் கூட அந்த மழை மாதிரி தெரியும். க்ளவுடியாக இருந்தால் விட்ஜெட்ஸ்லேயும் வந்து அந்த க்ளவுடியாக தெரியும். எஸ்எம்எஸ் ஆப்பில் வந்து விட்ஜெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் இருக்குது. ஸோ வந்து லைவாக உங்களுக்கு பபிள்ஸ் மூவ்மெண்ட் தெரியும். எஸ்எம்எஸ் இன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைவ் கண்டென்ட், டைனமிக்கான கண்டென்ட் வந்து அந்த விட்ஜெட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பல விட்ஜெட்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோனு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூஐயில் லுக்கில் உங்களுக்கு அமையுது. ஒவ்வொருத்தரோட ஃபோனும் வித்தியாசமாக இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட் மூலமாக. ஸோ கஸ்டமைசபிள் விட்ஜெட்ஸ், டைனமிக் விட்ஜெட்ஸ் வந்து இந்த ஆரிஜின் ஓவர்ஸில் கொண்டு வராங்க. இது வந்து மிகப்பெரிய மாற்றம் அவங்களோட ஓவர்ஸில். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டராக இந்த ஆரிஜின் ஓவர்ஸில் கொண்டு வராங்க. அடுத்தது வந்து நானோ அலர்ட்ஸ்ன்னு கொண்டு வராங்க ஒரு ஃபீச்சர். அந்த நானோ அலர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் பேனலில் நம்மளுக்கு இப்போ சாதாரண ஃபோன்களில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்குது. இதில் வந்து விட்ஜெட்ஸுக்கு உள்ளேயே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு விட்ஜெட்ஸுக்கும் நீங்கள் வந்து நானோ அலர்ட் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்தந்த விட்ஜெட்ஸ்லேயே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபோனை பார்த்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்த்த உடனே. ஸோ அந்த மாதிரி நானோ அலர்ட்னு ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது பல ஜெஸ்டர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 புதிய ஜெஸ்டர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பல புதிய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்து இதில் கொண்டு வராங்க. சூப்பர் கார்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போதைக்கு சைனாவில் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரிஜின் ஓவர்ஸில் கொண்டு வராங்க. குளோபலாக இது எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பட் உங்கள் மொபைல் பேமெண்ட் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் அதிகம் எல்லோரும் பண்ணுறதுனால அது ஈஸி பண்ணுறதுக்காக சூப்பர் கார்டுன்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க. ஸோ மொபைல் பேமெண்ட்டை ஈஸி பண்ணுறதுக்கு மெமரி ஆப்டிமைசேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஃபோன்களில் வந்து பார்த்திங்கன்னா 8GB 12GB அப்படிலாம் போயிருக்கு. அந்த அளவுக்கு தேவையில்லாமல் இப்போ ஐஃபோன்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரேம் வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனால் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இந்த ஆரிஜின் ஓவர்ஸும் ட்வீட் பண்ணியிருக்காங்க மெமரி ஆப்டிமைசேஷன் மூலமாக. ஸோ குறைந்த ரேம் கொண்ட ஃபோனும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும் சொல்கிறாங்க.
அதுக்கு வந்து மல்டி டர்போ 5.0ன்னு மெமரி ஆப்டிமைசேஷன்ஸில் கொண்டு வராங்க. முக்கியமாக மெமரி ஃபியூஷன்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஆப்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் கூட சில டேட்டா வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபோன் வந்து லேக் ஆகும், ஸ்லோ ஆகும். அதை கிளியர் பண்ணால் ஃபோன் ரேம் வந்து கிளியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் சில வேண்டாத தகவல்கள் ரேமில் இருக்கிறது பதில் அதை வந்து டெம்பரரியாக இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் ரேம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதிகம் ரேம் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 GB ரேம் அதிகமாக கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரி ஃபியூஷன் ஒரு ஃபீச்சரும் வந்து கொண்டு வராங்க மெமரி ஆப்டிமைசேஷனுக்காக. ஸோ வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இந்த ஆரிஜின் ஓஎஸில் ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெமரி எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆரிஜின் ஓஎஸில். அப்புறம் வந்து விஷுவலாக வந்து பல விஷயங்கள் விட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஹோம் ஸ்க்ரீனை மாற்றுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காமிச்சிருந்தேன். அதேமாதிரி பிஹேவியரல் வால்பேப்பர்னு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ரியல் வேர்ல்டுக்கு இன்ட்ராக்ட் பண்ண மாதிரியான ஒரு லைவ் பேப்பர், ஒரு எமோஷ்னல் பிஹேவியர் கனெக்ட் கொண்டு வர மாதிரியான ஒரு லைவ் பேப்பர்னு சொல்கிறாங்க. அனிமேஷன்ஸில் புதிதாக அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, க்ளீனான ஒரு யூஐ, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதான் வந்து ஆரிஜின் ஓஎஸ். முக்கியமாக இதில் வந்து கீ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட், டைனமிக் விட்ஜெட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் கொண்டு வராங்க. ஸோ அதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இந்த ஆரிஜின் ஓஎஸில். சரி, ஆரிஜின் ஓஎஸ் எப்போ ரோல் அவுட் ஆகும்? முதல்ல வந்து இந்த விவோவோட நெக்ஸ்ட் எக்ஸ் சீரிஸ் ஃபோனில் வந்து இந்த ஆரிஜின் ஓஎஸ் ஃபோனோடி வரப்போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 விவோ ஃபோன்களுக்கு இந்த ஆரிஜின் ஓஎஸ் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. குளோபலாக என்னென்ன மாடல்ஸுக்கு எப்போ வருதுன்னு அவங்க இப்போ சொல்லலை. அப்படி வரும்போது நம்ம டெக் தமிழ் சேனல் நியூஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். குளோபல் ரிலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைனாவில் வந்துச்சுன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் வந்து குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் நீங்கள் வந்து 2021 ஒரு ஃபஸ்ட் மந்த் இல்லை செகண்ட் மந்தில் நீங்கள் குளோபல் வெர்ஷன் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆரிஜின் ஓஎஸோடி. 2021 இனி விவோ ஃபோன்களில் இந்த ஆரிஜின் ஓஎஸோடைய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல ஃபோன்களுக்கும் இந்த ஆரிஜின் ஓஎஸ் அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆரிஜின் ஓஎஸ் எப்படி இருக்குன்னு உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.